நீங்கள் டெய்லி போன் கண்டென்ட் பார்க்குறதுனால உங்கள் லைஃப் என்ன ஆகும்னு தெரியுமா? எப்போதும் நைட் ஆனதும் ரூமுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிவிட்டு போர்வையை போட்டுக்கிட்டு ஃபோனில் போன் கண்டென்ட் பார்க்குறது ஒரு நார்மலான விஷயம்னு நினைக்கிறீங்களா? இதை கவனமாக கேளுங்க. நீங்கள் ஃபன்னுக்கு பார்க்குற அந்த ஸ்க்ரீன் ஒரு டிஜிட்டல் ட்ரக். ஒரு இரும்பு மேலே ஆசிடை ஊற்றுனா எப்படி அந்த இரும்பை அரிச்சிடுமோ அதே மாதிரி தான் இது உங்கள் மூளையை அரிச்சிட்ருக்கு. ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் சொல்கிறேன். பான் வீடியோஸுக்கு அடிக்டான பர்சனோட பிரெயின் ஸ்கேனையும் ட்ரக்குக்கு அடிக்டான பர்சனோட பிரெயின் ஸ்கேனையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா அவ்வளவா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறப்போ உங்கள் மூளையை ரிலாக்ஸ் பண்ணலை, அது உங்கள் மூளையை தவறான டைரக்ஷனில் ரீவைர் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கல்யாணம் ஆனவங்களாகவே இருந்தாலும் இந்த போன் அடிக்ஷன் எல்லாரையும் பாதிக்கும். இது உங்கள் ஆண்மையை, சந்தோஷத்தை, எதிர்காலத்தை தின்னுட்டு இருக்கிற ஒரு பூச்சி மாதிரி. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஸ்டான்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ் மாடர்ன் நியூரோ சயின்ஸோட டார்க் ட்ரூத். இந்த போன் அடிக்ஷன்லேருந்து வெளில வரத்துக்கான நியூரோ சயின்ஸ் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். உங்களுக்கு எந்த வயசு இருக்கும்போது இந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 15 இல்லை அதுக்கு முன்னாடியா? அப்போ உங்கள் பிரெயினில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பிரெயினில் ஒரு கெமிக்கல் இருக்குது, அதுக்கு பேர் டோபமைன். கெமிக்கல் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஹாப்பினஸ், ப்ளஷரை கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும்போது, எக்ஸாமில் டாப்பராக வரும்போது இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். டாக்டர் ட்ரிஷ்லே, கோகினிட்டிவ் நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெயினுக்கு பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் பான் நார்மல் இல்லை. நீங்கள் ஸ்க்ரீனில் பான் கண்டென்ட்டை பார்த்த உடனே உங்கள் பிரெயின்குள்ளே டோபமைன் ஃப்ளட் ஓட ஆரம்பிக்கும். அதிக ப்ளஷர் வந்தால் பிரெயின் பேனிக் ஆகும். இதனால் உங்கள் பிரெயின் என்ன பண்ணுன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டோபமைன் சுரக்கிறத ஷட் டவுன் பண்ணிடும். சிம்பிளாக சொல்லணும்னா, நேற்று உங்களை எக்ஸைட் பண்ண வீடியோ இன்னைக்கு போரிங்காக தெரியும். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே ப்ளஷர் வேணும்னு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக, இன்னும் டர்ட்டியாக, இன்னும் வயலண்ட்டான கண்டென்ட்டை தேட ஆரம்பிப்பீங்க. இதுதான் அடிக்ஷனோட ஆரம்பம். இப்போ நீங்கள் ஃபன்னுக்காக அந்த கண்டென்ட்டை பார்க்க மாட்டீங்க, நார்மலாகவே அந்த ஃபீலிங்காக பார்ப்பீங்க. ஒரு ஆல்கஹாலிக் மாதிரி. அவங்க குடிக்கிறது போதை ஹை ஆகணும்னு இல்லை, கை நடுங்காமல் இருக்கு. அதே மாதிரி தான் நீங்களும் அந்த கண்டென்ட்டை தேடி போய் பார்ப்பீங்க, ப்ளஷருக்காக இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸை மறக்க. த ரேட் எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஆண் எலியையும் ஒரு பெண் எலியையும் ஒரே கூண்டுக்குள்ளே போடுறாரு. ரெண்டுமே ஒன்று சேருது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஆண் எலி டயர்டானதுனால படுத்து தூங்கிடுது. ஆண் எலிக்கு பெண் எலி மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இதை கவனித்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, அந்த பெண் எலியை கூண்டிலிருந்து எடுத்துட்டு புதுசாக ஒரு பெண் எலியை விடுறாரு. தூங்கிட்டு இருந்த ஆண் எலி திடீர்னு எழுந்தது, சக்தி வந்தது, அந்த பெண்ணெலியோட ஒன்று சேருது. திரும்பியும் ஆணெலி டயர்ட் ஆகிடுது. சயின்டிஸ்ட் திரும்பியும் புதுசாக ஒரு பெண்ணெலியை விடுறாரு. ஒவ்வொரு வாட்டியும் ஆணெலி டயர்டாக இருந்தாலும் புதுசாக ஒரு பெண்ணெலி வந்ததும் ஆணெலிக்கு எனர்ஜி வந்துடும். அந்த ஆணெலி சாகிற வரைக்கும் இது நடந்தது. அந்த எலி நீங்கள் தான். ஒவ்வொரு ஸ்க்ரோல் பண்ணும்போதும் புது புது வீடியோ பார்க்குறதுனால டோபமைன் ஹிட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் மூளை டயர்டானாலும் உங்களால் ஸ்க்ரோல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டியூட்டில் ரீசர்ச் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதிகமாக பான் வீடியோஸ் பார்க்குறவங்களோட மூளையில் முக்கியமான பகுதின்னு சொல்லப்படுற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சுருங்க ஆரம்பிச்சிடுமா. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி சரியாக தப்பான்னு டிசைட் பண்ண நம்ம மைண்டை கண்ட்ரோலில் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த பார்ட் டேமேஜ் ஆகிட்டுனா நம்ம பண்ணுற விஷயம் தப்புன்னு தெரிஞ்சும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் டெய்லியும் நினைப்பீங்க இனிமே பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நைட் ஆனதும் லாஜிக்கல் பிரெயின் ஆஃப், அனிமல் பிரெயின் ஆன். இதுதான் பிரெயின் ஹிஜாக். ரிலேஷன்ஷிப் ஃபெயில். இந்த அடிமை பழக்கம் உங்கள் மூளையை மட்டும் பாதிக்கலை, உங்கள் லவ்வை, உங்கள் ஃப்யூச்சரை, உங்கள் லைஃபையே அழிச்சிடும். PIED,
பான் இன்டியூஸ்டு எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸ்க்ரீனில் வர பான் வீடியோஸில் பர்ஃபெக்டான பாடி ஷேப், லைட்டனிங், ஆங்கிள் எல்லாமே எடிட் பண்ணி ஃபேண்டஸியாக காட்டுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி இருக்காது. இதனால் ஆண்கள் அவங்க பார்ட்னர் கூட இன்டிமேட் பண்ண மாட்டாங்க. பார்ட்னர் கூட இருந்தாலும் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆகிட்டு. டாக்டர் ஜான் காட்மன் ரீசர்ச் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, டிவோர்ஸ் ஆகிறதுக்கும் பிரேக்கப் ஆகிறதுக்கும் முக்கியமான காரணம் இந்த பான் அடிக்ஷன். உங்கள் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய செக்ஷுவல் எனர்ஜியை ஸ்க்ரீனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்போதும் மாஸ்டர்பேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ளஷராவா இல்லை குற்ற உணர்வா? சில நிமிஷம் ப்ளஷராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிப்ரெஷன் உங்களை வீக்கான பர்சனாக மாற்றிடும். சொல்யூஷன்: இந்த அடிஷன்லேருந்து வெளில வர உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேளுங்க. இதை நான் எதனால் ட்ரிகர் ஆகி பண்ணுறேன்னு. நீங்கள் 50% போர்டாக, ஸ்ட்ரெஸ்ஸடாக, லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது தான் இதை பண்ணுவீங்க. ஸ்டெப் நம்பர் 1, 5 செகண்ட் ரூல். உங்கள் மைண்டில் அந்த தாட் வந்ததும் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தான் டைம். இந்த 5 செகண்ட்ஸில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஜெயிச்சிடும். உங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்கள். ரூமில் இருந்தால் அந்த ரூமை விட்டு வெளில போங்க. ஃபோனை கீழே வச்சிடுங்க. ஸ்டெப் நம்பர் 2, சேஞ்ச் த ரொட்டீன். மைண்டை ஹாப்பியாக ஃபீல் பண்ண டோபமைன் தேவைப்படும். ஆனால் ராங்கான சோர்ஸில் இல்லை, ரைட்டான சோர்ஸில் கொடுங்க. எக்ஸசைஸ், பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசலாம். ஸ்டெப் நம்பர் 3, ரீசெட் யுவர் பிரெயின். நம்ம பிரெயின் புதுசாக ரீவயர் ஆகிறதுக்கு 90 டேஸ் ஆகும். இந்த கண்டென்ட்டை பார்க்காம இருக்கும்போது ஃபஸ்ட்டு 15 டேஸ் அதை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்க்கணும் போல் தோணும், இரிட்டேஷன் ஆகும், தூக்கம் வராது. ஆனால் இந்த டிஸ்கம்ஃபர்ட் தான் உங்கள் பிரெயின் டேமேஜை ரெக்கவர் பண்ணுது. இந்த ஹேபிட்டை ரிமூவ் பண்ண வேறொரு ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதை 90 டேஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 7 டேஸ் கண்ட்ரோலாக இருந்துட்டு 8th டே அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு உங்களே நீங்கள் வெறுக்க வேணாம். படி ஏறும்போது ஒரு படி வழுக்கி விழுந்துட்டா அதுக்குன்னு எல்லா படியும் வழுக்கி விழுவீங்களா? இல்லை, அந்த படியிலேருந்து எழுந்து அடுத்த படிக்கு மூவ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். உங்களை எந்த விஷயம் ட்ரிகர் பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க. அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த விஷயத்துக்கு அடிக்ஷனாக இருக்காங்கன்னா அவங்க லைஃப்பை காப்பாற்ற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.